திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவிலே விமான விபத்துக்கள் இனி அதிக அளவில் நடக்கும் என்று சொல்லி விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கிறார்கள். அவர்கள் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையிலே இதை தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் சராசரியாக 2 கைவிடப்பட்ட ராக்கெட்டுகள் நம்முடைய பூமியின் வளிமண்டலத்துக்குள் மீண்டும் நுழைவதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மட்டுமல்ல, 100 பெரிய விண்வெளி குப்பைகள் வானிலிருந்து கீழே விழுவதாக அவர்கள் ஆண்டொன்றிற்கான அறிக்கையாக அதை வெளியே அனுப்பியிருக்கிறார்கள், அதை வெளியே தெரிவித்திருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு ஆண்டும் 100 பெரிய விண்வெளி குப்பைகள் வானிலிருந்து கீழே விழுவதாக அவர்கள் குறித்த ஆய்விலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, சமீப காலங்களாக விமான விபத்துக்கள் அதிகரித்திருப்பது நமக்கு தெரிய வந்த ஒரு காரியம். சமீபத்திலே கூட ஜனவரி 29ஆம் தேதிக்கு பிறகு அமெரிக்காவில் மிக மோசமான 3 விமான விபத்துக்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆகவே இப்படிப்பட்ட விமான விபத்துக்களில் சிக்குகிறவர்கள் எந்த விதத்திலும் தப்ப முடியாமல் விமானத்தில் உள்ள அத்தனை பேருமே உயிரிழக்கக்கூடிய அபாய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆகவே விபத்துக்களில் மிகவும் கோரமான, தப்ப முடியாத மோசமான விபத்தாக விமான விபத்துக்கள் கருதப்படுகிறபடியினாலே விமானத்தில் பயணிக்கிறவருடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு பக்கத்திலே சாலை விபத்துக்கள் அதிகரித்து வருகிறது, அதே போல ரயில் விபத்துகளும் கூட அதிகரித்து வருகிற இந்த காலகட்டத்தில் விமான விபத்துக்களும் அதிகரித்து வருகிறது. ஒரு வேதனையான காரியம். ஜனங்களுடைய பிரயாண பாதுகாப்பிற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சமீப மாதங்களில் விமான விபத்துக்கள் அதிகமாக நடந்து வருவது தொடர்பில் விஞ்ஞானிகள் குழு ஆய்வொன்றை முன்னெடுத்துள்ளனர். அதில் மிக ஆபத்தான புதிய அச்சுறுத்தல் ஒன்றையும் அடையாளம் கண்டுள்ளனர். ஒவ்வொரு வாரமும் சராசரியாக 2 கைவிடப்பட்ட ராக்கெட்டுகள் பூமியின் வளிமண்டலத்தில் மீண்டும் நுழைவதாக உறுதி செய்துள்ள விஞ்ஞானிகள், ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 100 பெரிய விண்வெளி குப்பைகள் வானத்திலிருந்து விழுகின்றன என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் கைவிடப்பட்ட ராக்கெட்டுகள் சிதைந்த செயற்கோள் பாகங்கள் என பரபரப்பான வணிக விமான பாதையில் ஊடாக பூமிக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் 1/4 பங்கு இருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். மேலும் வடக்கு அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசிய பசிபிக்கின் முக்கிய நகரங்களை சுற்றியுள்ள வான்வெளிகள் இந்த விண்வெளி குப்பைகளால் மிகவும் ஆபத்தில் இருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இது விமான நிலையங்களை மூட செய்யலாம், விமான சேவைகளின் தாமதங்களுக்கும் ரத்துக்கும் காரணமாகலாம். அத்துடன் குறிப்பிட்ட இந்த பகுதிகளில் விண்வெளி குப்பைகளால் நடுவானில் ஒரு விமானம் விபத்துக்குள்ளாவதற்கு தோராயமாக 4,30,000 ஒரு வாய்ப்பு உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளனர். அமெரிக்காவில் சமீப நாட்களில் அல்லது ஆண்டு பிறந்து 40 நாட்களில் மிக மோசமான விமான விபத்துக்கள் நடந்துள்ளதை அடுத்தே விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஜனவரி 29ஆம் தேதிக்கு பின்னர் மிக மோசமான 3 விமான விபத்துக்கள் நடந்துள்ளது. மேலும் விமான சேவை நிறுவனங்களின் அதிகரிப்பும் பயணிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட ஒரு காரணம் என நிபுணர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இப்படிப்பட்ட விபத்துகள் தடுக்கப்பட ஜனங்களுடைய பிரயாண பாதுகாப்பிற்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் மட்டுமல்லாமல் உலக அளவிலே விமான விபத்துக்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக விஞ்ஞானிகள் கொடுத்திருக்கிற எச்சரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, கடந்த நாளிலே அமெரிக்கா தேசத்திலே ஒரே மாதத்திலே அடுத்தடுத்து 3 மோசமான விமான விபத்துக்களை அந்த தேசம் எதிர்கொண்டது. தற்போது அதிகரித்து வருகிற இந்த விமான விபத்துக்களிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பக்கம் நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதமான இயற்கை ஒவ்வொன்றையும் மனிதன் தன்னுடைய அழிவுக்காக பயன்படுத்தி வருகிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அதற்காக நாங்கள் ஆண்டவரே மன்னிப்பு கோரி ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, மனிதன்
தயாரிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதத்திற்கென்று அல்லது தன்னை பாதுகாப்பதற்கென்று உருவாக்கி இருக்கிற ஒவ்வொரு ஆயுதங்களும் தனக்கே அழிவை கொண்டு வருகிறதை மறந்து இப்படிப்பட்ட அழிவுக்குரிய காரியங்களை உருவாக்கி அது நிமித்தமாக எங்களுடைய பிரயாணங்களிலே தடைகளும் ஆபத்துகளும் வருகிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தை மிதுமுதற்கொண்டு என்றைக்கும் ஆசிர்வதிப்பார் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் இன்றைக்கு அதிகரித்து வருகிற சாலை விபத்துக்கள் ஒரு பக்கம், விமான விபத்துக்கள் இன்னொரு பக்கம், கடல் மார்க்கமாக பயணிக்கும் பொழுது வருகிற விபத்துக்கள், படகு விபத்துக்கள், இன்னும் ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு ரயில் பிரயாணங்களிலும் ஏற்படுகின்ற அசௌரியமான காரியங்கள், இதையெல்லாம் எண்ணி ஜனங்களுடைய பிரயாண பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்க. பிரயாணங்களில் வருகிற தடைகள் மாற ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாதபடி நல்ல பாதுகாப்பான பிரயாணத்தை கட்டளையிடுங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் விலக்கி வரும் நாட்களிலே கூடுதல் விழிப்புணர்வை ஜனங்களுக்கு கொடுத்து இதெல்லாம் சரி செய்யப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பாதுகாப்பை கொடுக்காவிட்டால் எங்களுக்கு பிரயாணத்திலே பாதுகாப்பு ஏது சுவாமி? நீங்கள் பாதுகாப்பை கட்டளையிட ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.